வெல்கம் டு நாகா வீடியோஸ். எறா க்ளீன் பண்ணுறது பார்த்துடலாம் வாங்க. அங்கேயே மேலே இருக்கிற தோல் அந்த குடல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கருப்பு எல்லாமே இருக்கும், அதெல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா குளிக்க விட்டு கழுவி விட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிடலாம். அதுக்கப்புறம் அந்த குடலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஒயிட்டாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. தண்ணி நம்ம திறந்து விட விட அப்படியே நுரையாக வந்துட்டு இருந்தது. கடலில் எப்படி நுரை வருமோ அதே மாதிரியே. அது நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துடலாம். அப்போ தான் ஸ்மெல்லு வராமல் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுங்கள், இல்லைன்னா நல்லா இல்லை சொல்லுங்கள். எண்ணெய் காய வச்சு சோம்பு போட்டுட்டு வெங்காயம், அந்த ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமும் போட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி, உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் ஜீரக பொடி, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் மூடி போட்டு. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தண்ணி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம். தண்ணி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எறா போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் கசகசா, தேங்காய் கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டு போட்டுட்டு கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். தண்ணி பற்றலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் எறா வந்துட்டு குழம்புக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி எறா வந்து தொக்கு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு முடித்தோடனே அடுத்தது தொக்கும் பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு குழம்பு. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் போட்டுட்டு, அதே கடாயில் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு சோம்பு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் நான் ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிப்பேன். இல்லை எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எறாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு மறுபடியும் போட்டுக்கலாம். உப்பு இன்னும் போடலை, இனிமேல் தான் போட போகிறேன்.
உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். தண்ணி நிறையா விடும். நான் தண்ணி சுத்தமாக இல்லாமல் தான் போட்டேன். ஆனாலும் தண்ணி மறுபடியும் இவ்வளோ தண்ணி வந்துச்சு, பார்த்துக்கோங்க. நல்லா வடிகட்டி போட்டதுக்கப்புறம் அவ்வளோ தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பார்த்தேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். முடிஞ்சிச்சு. இதை அடுத்தது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வரும் நான் போடுற வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.